வணக்கம் செல்லிலா. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியிலிருந்து சென்னை மார்க்கமாக, அதே போன்று சென்னையிலிருந்து சூலூர்பேட்டை மார்க்கமாக நாளொன்றுக்கு 40க்கும் மேற்பட்ட புறநகர் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பார்த்தோம்னால் கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து பெய்யும் மழையின் காரணமாக கும்மிடிப்பூண்டியிலிருந்து சென்னை வரை செல்லும் புறநகர் ரயிலில் ஒன்றில் மகளிர் பெட்டி, அதாவது மகளிர் பெண்கள் பிரத்யேகமாக பயணம் செய்யும் மகளிருக்கான அந்த பெட்டியில் பார்த்தோம்னால் மேற்கூரை சேதமடைந்து பயணிக்கும் அந்த பெண்கள் மீது அந்த மழை நீர் கொட்டுவதும், மழை நீரை தாக்கு பிடிக்காமல் பெண்கள் ரயிலுக்குள்ளேயே குடைப்பிடித்து செல்வதும் உள்ளிட்ட அந்த வீடியோக்கள் தற்போது சோசியல் மீடியா, சமூக வலைதளங்களில் தற்போது வைரல் ஆகி உள்ளது. அவ்வாறு குடை ரயிலுக்குள் பயணிக்கும் பெண்கள் கூறிய, அதாவது ரயிலுக்குள்ளேயே குடையா அப்படி என்று கூறும் கிண்டல் அடிக்கும் ஆடியோவும் அதில் பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் சொல்லக்கூடிய மாநில அரசுக்கு சொந்தமான அந்த பேருந்துகளில் மழை நீர் கொட்டுவதை பார்த்திருப்போம். ஆனால் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள அந்த ரயிலில் தற்போது இந்த மழைநீர் கொட்டுவதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியாக்களில் அந்த பெண்கள் வெளியிட்டது தற்போது வைரல் ஆகி வருகிறது. குறிப்பாக பேருந்துகளில் செல்லும் மக்களுக்கு மட்டும் இந்த மழை நீரை குறைப்பிடித்தவாறு சென்றால் மட்டுமே கிண்டல் அடிக்கும் என்ற நேரத்தில் ரயிலில் மழை கொட்டுவதால் மத்திய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது, ரயில்களை பராமரிக்கிறார்களா இல்லையா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. குறிப்பாக இதே போன்று பல்வேறு ரயில்களிலும் மழைநீர் கொட்டுவதாக பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சர்மிளா, தண்ணி சொட்டு ஊத்திட்டு